தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. இயேசு கிறிஸ்துவின் அருமையான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் ஆண்டின் 27ஆம் ஞாயிறு திருப்பலியையும் அக்டோபர் மாத முதல் சனி நவநாள் திருப்பலியையும் கொண்டாடி மகிழ அன்புடன் அழைக்கிறோம். திருமணம் எனும் திருவிருட்சாதனத்தை பற்றி இன்றைய வாசகங்கள் நமக்கு எடுத்துரைக்கின்றன. ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து வாழ்வதை சமூகம் அங்கீகரிக்கும் பொழுது திருமணம், அதே திருமணம் திருச்சபை அங்கீகரிக்கும் பொழுது திருவிருட்சாதனம். குடும்பம் எனும் குட்டி திருச்சபை நலமாக இருந்தால்தான் உலகம் நன்றாக இருக்கும். கணவன் மனைவி இவர்களிடையே நிலவும் சமத்துவம் அன்பின் சின்னங்கள். இறைமகன் இயேசு அழகாக தெளிவாக வலியுறுத்துவதும் இதுவே. கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்கட்டும் என்ற வார்த்தைதான். எனவே நாம் திருமணத்தில் நம் அழைப்பை ஏற்றுக்கொண்டு இறுதி வரை பிரமாணிக்கத்துடன் வாழவும், நம் குடும்பங்கள் திருக்குடும்பங்களாக திகழ்ந்திட அனைவரும் ஒரு மனத்தவராய் திருப்பலியில் இணைந்திடுவோம். கிறிஸ்தியேசுவில் அன்புமிக்கவர்களே, இன்று மாதத்தினுடைய முதல் சனிக்கிழமை நம் தாய் லூர்து அன்னைக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்ட நாள். சிறப்பாக கடந்த மாதம் முழுவதும் நம் தாய் மரியாள் லூர்து மாதா நமக்காக பரிந்து பேசியிருக்கிறார். நமக்காக பலவற்றை ஆண்டவரிடம் பெற்று தந்திருக்கிறார். எனவே நம் தாய்க்கு நன்றி செலுத்த வேண்டியது நம்முடைய கடமை. எனவேதான் ஒவ்வொரு மாதமும் முதல் சனிக்கிழமை நம் தாயினுடைய இந்த கெதியிலே தாய்க்கு நாம் இந்த நன்றி பணியின் வழியாக நம்முடைய நன்றியை காணிக்கையாக்கி கொண்டிருக்கிறோம். எனவே சிறப்பாக நம் தாய் லூர்து அன்னை வழியாக நம்முடைய குடும்பம் பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளை நினைத்து பார்த்து ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். ஆண்டவரை, உம்முடைய தாயை எங்களுடைய தாயாக தந்திருக்கிறேன். இந்த தாயின் வழியாக எங்களை இன்றைக்கும் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறேன். எல்லா வகையிலும் எங்களுக்காக இந்த தாய் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். எனவே இந்த தாயினுடைய வழியில் நாங்கள் தொடர்ந்து வாழக்கூடிய ஆற்றலை அருளை எங்களுக்கு தாரும் என்று சிறப்பாக இந்த வழியிலே நாம் அன்றாடுவோம். இன்றைய திருப்பலியானது திருவாளர் தைரியநாதன் அவர்களுடைய 100வது பிறந்த நாளில் அவருடைய ஆன்ம இளைப்பாட்சிக்காகவும் அவருடைய குடும்பத்தார் அனைவருடைய உடல் உள்ள சுகத்திற்காகவும் சிறப்பாக இனிகோ, கேத்தி, காவியா, பிரேயா இவர்களுக்கு ஆண்டவர் செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியாகவும் தொடர்ந்து ஆசீர்வதிக்க வேண்டியும், குடும்பத்தில் சமாதான மகிழ்ச்சி நிலவ வேண்டும். அதுபோல சிறப்பாக இன்று அவர்களது நினைவாக அவர்கள் தருகிற இந்த அன்புணவையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும் இந்த திருப்பலியிலே நாம் சிறப்பாக வேண்டிக் கொள்வோம். அன்புமிக்கவர்களே, நம் திருமலுக்கு நினைவாக நம் மீது தெளிக்கப்படும் தமது படைப்பாகி தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாகி ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரை நம்ம பதவி அளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மையுள்ளவர்களாய் நிலைத்திருக்க அழைவாராக. ஏற்றமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்து நிலை வாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருவுளமானது. இத்தண்ணீரை புனிதப்படுத்தி அருள உம்மை வேண்டுகிறோம். ஆண்டவரே, உமது நாளாகி இன்று உமது அருள் காவலை பெற விரும்புகிறோம். வாழ்வெளிக்கும் உமது அருளின் ஊற்றலை எம்மில் புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலிருந்து காத்திருக்கிறாக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்தோடு நம்மை அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் உட்பட வேண்டும் என்ற இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாகி இந்த உப்பை பரிவிறக்கத்துடன் புனிதப்படுத்தி அருள உம்மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உப்பு கலந்த இந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனை தாக்குதல் அனைத்தும் தோல்வியுறச் செய்வீராக. உம் தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். நானும் உரைப்பதிலும் வெண்மை
எல்லாம் வல்ல இறைவன் நம் பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெறச் செய்வாராக. கடவுளுக்கு மாற்றி உண்டாகுக. உலகினிலே மனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னத தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, எங்கள் தகுதிக்கும் நாங்கள் விரும்பி கேட்பதற்கு மேலாகவே உமது மிகுதியான பரிவிரக்கத்தால் எங்களுக்கு அருளுகின்றே. அதனால் எங்கள் மீது உமது இரக்கத்தை பொழிந்து மனச்சான்றுக்கு அச்சம் விளைவிப்பவற்றை மன்னித்து நாங்கள் கேட்க தயங்கும் மன்றாட்டை நிறைவேற்றுவீராக. எங்கள் பாதுகாவலி புனித லூர்து அன்னையின் மாட்சிக்குரிய நினைவை கொண்டாடும் நாங்கள் அவரது பரிந்துரையால் நாங்கள் உமது அருளின் நிறைவிலிருந்து பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இருவரும் ஒரே உடலாய் இருப்பர். தொடக்க நூலில் இருந்து வாசகம். அதிகாரம் 2, வசனங்கள் 18 முதல் 24 முடிய. அனைத்தையும் படைத்து முடித்த பின் ஆண்டவராகிய கடவுள், மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதென்று அவனுக்கு தகுந்த துணையை உருவாக்குவேன் என்றார். ஆண்டவராகிய கடவுள் மண்ணிலிருந்து எல்லா காட்டு விலங்குகளையும் வானத்து பறவைகளையும் உருவாக்கி அவற்றிற்கு மனிதன் என்ன பெயரிடுவான் என்று பார்க்க அவற்றை அவனிடம் கொண்டு வந்தார். உயிருள்ள ஒவ்வொன்றுக்கும்
அவன் என்ன பெயரிட்டானோ அதுவே அதன் பெயராயிற்று. கால்நடைகள், வானத்து பறவைகள், காட்டு விலங்குகள் ஆகிய எல்லாவற்றிற்கும் மனிதன் பெயரிட்டான். தனக்கு தகுந்த துணையையோ மனிதன் காணவில்லை. ஆகவே ஆண்டவராகிய கடவுள் மனிதனுக்கு ஆழ்ந்த உறக்கம் வரச் செய்து, அவன் உறங்கும் பொழுது அவன் விலா எலும்பு ஒன்றை எடுத்துக்கொண்டு எடுத்த இடத்தை சதையால் அடைத்தார். ஆண்டவராகிய கடவுள் தாம் மனிதனிடமிருந்து எடுத்த விலா எலும்பை ஒரு பெண்ணாக உருவாக்கி மனிதனிடம் அழைத்து வந்தார். அப்பொழுது மனிதன், இதோ இவளே என் எலும்பின் எலும்பும் சதையின் சதையுமானவள், ஆணிடமிருந்து எடுக்கப்பட்டதால் இவள் பெண் என்று அழைக்கப்படுவாள் என்றான். இதனால் கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியுடன் ஒன்றித்திருப்பான், இருவரும் ஒரே உடலாயிருப்பர். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவார்த்தை கேட்டு வாழ்வு தரும் வார்த்தை தானே, வழிகாட்டிடும் வல்லமைதானே. வாழ்வு தரும் வார்த்தை தானே, வழிகாட்டிடும் வல்லமைதானே. வேறென்ன வேண்டும் வேதனைகள் போக்க, விரும்பாத மனங்கள் விழிநீரை சுமக்கும் வாழ்வாகும் வார்த்தை அவரே. வழிபாட்டில் கலந்து வரம் கேட்டு நிற்போம், வழிபாட்டில் கலந்து வரம் கேட்டு நிற்போம். இறைவார்த்தை கேட்டு உண்மை சொல்லும் உந்தன் வார்த்தை, உறவை பேணும் உணர்ந்தோம் என்றார். உண்மை சொல்லும் உந்தன் வார்த்தை, உறவை பேணும் உணர்ந்தோம் என்றார். ஒரு வாக்கும் எம்மை உம் சொல்லில் வாழ்ந்தார், ஊரெங்கும் அமைதி உன்னாலேதானே. என் இயேசு தெய்வமே. தூய்மையாக்குகிறவர் தூய்மையாக்கப்படுவோர் அனைவரும் உயிர் முதல்ல ஒன்று. எபிரேயருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதரர் சகோதரிகளே, நான் காண்பதோ சிறிது காலம் வானுதோரை விட சற்று தாழ்த்தப்பட்டவராக இயேசுவையே. இவர் துன்புற்று இறந்ததால் மாட்சியும் மாண்பும் இவருக்கு முடியாக சூட்டப்பட்டதை காண்கின்றோம். இவ்வாறு கடவுளின் அருளால் அனைவருடைய நலனுக்காகவும் இவர் சாவுக்கு உட்பட வேண்டியிருந்தது. கடவுள் எல்லாவற்றையும் தமக்கு என்று தாமே உண்டாக்கினார். அவர் மக்கள் பலரை மாட்சியில் பங்கு கொள்ள அழைத்து செல்ல விரும்பிய போது அவர்களது மீட்பை தொடங்கி வழிநடத்துபவரை துன்பங்கள் மூலமும் நிறைவுள்ளவராக்கினார். இது ஏற்ற செயலே. தூய்மையாக்குகிறவர் தூய்மையாக்கப்படுவோர் அனைவருக்கும் உயிர் முதல் ஒன்றே. இதனால் இயேசு அவர்களை சகோதரர் சகோதரிகள் என்று அழைக்க வெட்கப்படவில்லை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைமகன் நமக்காய் மனிதனானார், கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறே, பாரினில் அவர் துணை வேண்டுகிறே.
பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன், உடலின் உயிர்ப்பை நிறை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆமென். இது நமது நம்பிக்கை அறிக்கையிட்டு இருக்கிறோம். நம் தாய் லூர்து அன்னை நமக்காக பரிந்து பேசுகிறார் என்ற நம்பிக்கையோடு நம்முடைய தேவைகளை மன்றாட்டுக்களை ஆண்டவர் பாதத்தில் எடுத்து வைப்போம். எம் அன்பு தந்தையாம் இறைவா, எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் மற்றும் பொதுநிலையினர் அனைவரும் இறை ஆட்சியின் மதிப்பீடுகளுக்கு ஏற்ப திரு அவையை வழிநடத்தவும், திருச்சபை நிறுவன திருச்சபையாக அல்லாமல் பணிவாழ்வே திருச்சபையின் மையம் என்னும் மனநிலை திருச்சபையில் மலர லூர்து அன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இன்றைய சமூகத்தில் காணப்படும் ஜாதி, மதம், இனம், மொழி வேறுபாடு, சுயநலம், ஏழை பணக்காரன் போன்ற வேறுபாடுகள் திருச்சபையில் மறைந்து உண்மையான கிறிஸ்து இயேசுவின் மனநிலை எல்லோரிலும் மலர, ஏழைகளின் வாழ்வும் மலர, மக்கள் முன்னேற்ற பாதையில் வழிநடத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு தந்தையே இறைவா, இன்றைய நற்செய்தியின் மையமாய் அமைந்துள்ள குடும்ப வாழ்வு, இவ்வாழ்விற்கு மையமாய் விளங்கும் பெற்றோர்கள் பேணி பாதுகாத்து பொறுமை, அர்ப்பணிப்பு மற்றும் சகிப்புத்தன்மை ஆகியவற்றில் வளர்ந்து திருமணத்தின் புனித தன்மையையும் குடும்ப வாழ்வின் மையத்தையும் உணர்ந்தவர்களாக வளர தேவையான அருளை பொழிய வேண்டுமென்று புனித லூர்து அன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். படைப்பின் பரம்பொருளே எம் இறைவா, நீர் மனிதர்கள் வாழ அவர்களுக்கு தேவையான அனைத்தையும் படைத்து அவற்றை அனுபவிக்க ஆணையும் பெண்ணையும் படைத்தீர். இன்றைய உலகம் அழிவுக்கு சென்று கொண்டிருக்கும் இக்கால சூழ்நிலையை மாற்றி அமைதியோடு வாழ வரமருள புனித லூர்து அன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் அன்பு தந்தையே இறைவா, உலகில் நடைபெறும் பயங்கரவாதம், இனவாதம், பருவநிலை மாற்றங்கள், அதனால் ஏற்படும் இயற்கை அழிவுகள், இயற்கைக்கு எதிராக மனிதன் ஏற்படுத்தும் தவறுகள், இவை அனைத்தும் உமது இறை இரக்கத்தினால் மாற்றம் பெற்று படைப்பின் மேன்மையை மனிதன் உணர்ந்து மனித வாழ்வு மேம்பட உமது அருளை நிறைவாக பொழிய வேண்டுமென்று புனித லூர்து அன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக சற்று நேரம் கண்களை மூடி கரங்களை குவித்து சிறப்பாக ஜெபிப்போம். குறிப்பாக நம்முடைய கணவனை, மனைவியை பெயர் சொல்லி இந்த பலிபீடத்தில் ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரே, என் கணவனை ஆசிர்வதியும், அவர் செய்கின்ற வேலையை ஆசிர்வதியும், என் மனைவியை ஆசிர்வதியும், அவருடைய எல்லா பணிகளையும் ஆசிர்வதியும் என்று ஜெபிப்போம். பிள்ளைகள், நம்முடைய பெற்றோரை இந்த பலிபீடத்தில் ஒப்புக் கொடுத்து அவர்களுக்காக ஜெபிப்போம். கடவுள் கொடுத்திருக்கிற இந்த அற்புதமான குடும்பத்திற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இந்த குடும்பம் தான் நம்முடைய மகிழ்ச்சி, இந்த குடும்பம் தான் நம்முடைய ஆசீர்வாதம். இந்த குடும்பத்தின் வழியாகத்தான் இறைவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார். எனவே இந்த அற்புதமான குடும்பத்தை ஆண்டவரை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீர், நன்றி ஆண்டவரே என்ற ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஒருவேளை குடும்பத்தில் யாரோடாவது மனத்தாங்கலாக இருக்கிறோம் என்றால், கணவனோடோ, மனைவியோடோ, பெற்றோரோடோ, பிள்ளைகளோடோ, உடன் பிறந்தவர்களோடோ மனத்தாங்களோடு இருக்கிறோம் என்றால், ஆண்டவரே இதையெல்லாம் மாற்றி எங்களுக்குள் சமாதானத்தை, மகிழ்ச்சியை தாரும் எங்கள் குடும்பத்தில் என்று கேட்போம். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். நாங்கள் உம் சாயல், நாங்கள் உம் அன்பு, எமையே ஏற்பாய் பரம்பொருளே. காணிக்கை மலர்கள் உன் பாதம் வைத்தோம், கருணை மழை பொழிந்தாய் காணிக்கை தந்தோம். இதை ஏற்று உனதாக்கி
எமையே ஏற்பாய் பரம்பொருளே. அன்புக்குரியவர்களே, நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கும் இப்பலி எல்லாம் வல்ல தந்தை ஆகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் லூர்து அன்னையின் நினைவு கொண்டாட்டத்தில் மகளும் நாங்கள் உமக்கு புகழ்ச்சி பலியை ஒப்புக் கொடுக்கின்றோ. இப்புனித உறவு பரிமாற்றத்தால் எங்கள் நிலையான மீட்பு பயணத்தில் நாங்கள் முன்னேற அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகெங்கும் அதன் இறுதி எல்லை வரை நீர் அரும் பெரும் செயல்கள் பல புரிந்துள்ளீர். சிறப்பாகவும் அடியார் அன்னை மரியாளின் தாழ்நிலையை கண்ணுற்று அவர் வழியாக மனித மீட்பின் காரணராம் உம் திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு அளித்ததா உமது இரக்கப் பெருக்கை எல்லா காலங்களிலும் நீடிக்கச் செய்து வருகின்றீர். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர்களின் அணிகள் வழிபடுகின்றன. உம் திருமுன் எக்காலத்தும் மகிழ்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. இது புனிதமான நேரம். பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வருகிற நேரம். இது அந்த சாதாரண அப்பத்தையும் ரசத்தையும் இயேசுவின் உடலாக இரத்தமாக ஆவியானவர் மாற்றுகிற நேரம். இதோ நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் கணவனையும் மனைவியையும் இதோ இந்த பலிபீடத்தில், இந்த கல்வாரி பீடத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். ஆண்டவரே,
இதோ எங்களுக்காக இரத்தம் சிந்தி பலியாகினீர். இதோ இந்த உம்முடைய கல்வாரி பலியோடு எங்கள் குடும்பத்தையும் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் குடும்பத்தில் எங்களுக்கு வருகிற துன்பங்கள், சிலுவைகள் எல்லாவற்றையும் தாங்கிக் கொள்ளக்கூடிய ஆற்றலை ஆண்டவரே எங்களுக்கு தாரும் என்று இந்த நேரத்திலே இந்த பீடத்தில் ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபிப்போம். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகங்க பரவி இருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தரலும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆய ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினர், சிறப்பாக இன்றைய நவநாளை சிறப்பிக்கின்ற திருவாளர் தைரியநாதனுடைய குடும்பத்தை சார்ந்த ஒவ்வொரு பிள்ளைகள், ஒவ்வொரு குடும்பத்தார் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து அவர்கள் செய்கின்ற தொழில் சிறக்க குடும்பத்தில் சமாதான மகிழ்ச்சி நிலவச் செய்தரலும். மேலும் இதோ லூர்து அன்னையை தேடி வந்து முழந்தாள் படியிட்டு ஜெபித்துக் கொண்டிருக்கிற எங்கள் குடும்பத்தார் ஒவ்வொருவரையும் என்னென்ன தேவைகளோடு வந்திருக்கிறார்களோ அத்துணை தேவைகளையும் நிறைவேற்றி எங்கள் குடும்பங்களில் எங்கள் தாய் மரியாள் எங்களுக்காக பரிந்து பேசி பெற்றுத் தருகிற மகிழ்ச்சி, சமாதானம், ஒற்றுமை முழுமையாக எங்கள் குடும்பங்களில் தங்கியிருக்க செய்தரலும். எங்கள் அனைவரையும் உமது திரு அவையின் அன்பில் நிறைவு பெறச் செய்தரலும். ஆண்டவரே, நெருவுலகிலிருந்து உம்மிடம் அழைத்து கொண்டு தைரியநாதன் என்னும் அடியாரை நினைவு கூர்ந்தரலும். உம் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர் உயிர்ப்பிலும் அவரை போல் இருக்க செய்தரலும். மேலும் உயிர்த்தெழுமது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் எங்கள் குடும்பங்களில் இறந்த எங்கள் அன்பிற்குரியவர்களையும் யாரும் நினையாத ஆன்மாக்களையும் உத்தரிக்கிற ஸ்தல ஆன்மாக்களையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உம் திருமுக ஒளியினுள் ஏற்றலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், அவருடைய கணவரான புனித வளனார், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் குகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு
இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை உமீது கொண்டிருக்கின்ற நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசு நமக்கு தருகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகிறவர், நம்மீது கொண்ட அன்பினால் தன்னையே தந்தவர். இந்த செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பட்ட நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
வந்தார் என் நெஞ்சில் ஆனந்தமே. நன்றி மன்றாட்டிற்காக எழுந்திருப்போம். நன்றி கூறி மன்றாடுவோம். ஆண்டவரே, விண்ணக உணவால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை கெஞ்சி வேண்டுகின்றோம். புனித லூர்து அன்னையிடம் பிறந்தவும் திருமகனை இவ்வருள் அடையாளத்தின் வழியாக உட்கொண்டுள்ளோ. அதனால் எங்கள் சொற்களால் அவரை அறிவிக்கவும் செயல்களால் அவரை பற்றி கொள்ளவும் அருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. லூர்து அன்னையின் ஆசீர்வாதத்தையும் பரிந்துரையும் பெற்றவர்களாக சென்று வாருங்கள். கடவுள் நம்மோடு. இறைவன்